இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தொழிலுக்கு பேர் என்ன? தொழில்தான் அங்கிள். அந்த தொழிலுக்கு தான் என்ன பேருன்னு கேட்டேன். ராபின்ஹுட். ராபின்ஹுட். ராபின்ஹுட்டா? ஹாலிவுட் சினிமா மாதிரி இருக்கு அங்கிள். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? அவர் மொழிய பாரு, சரியாவே இல்ல. ஜீனியஸோட கண்ணு அப்படிதான் இருக்கும். இப்பதான் துளசிய சிவா கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்புவாரு. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ண. அதான் 2 நாள் இருக்குல்ல, ஏதாவது பண்ணுவாரு. சரி சரி சரி, எல்லாரும் போங்க. நானும் சாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. லாக்கர் சார், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? ஏன் கேக்குறீங்க? இங்க நான் பண்ண மாட்டேன். அது இல்ல, நான் எப்பவாச்சும் குடிப்பேன். இப்ப குடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஓ, அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா? குடிச்சா நான் உளறிடுவேன். என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது தப்பா கேட்டனா? அப்படி இல்ல, வந்த இடத்துல தப்பாயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நான் குடிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஓ, என் பொண்டாட்டி விசாலாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஓ அப்படியா? சிறப்பு சிறப்பு. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஜனனி, உன் சித்தப்பா எங்க? சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? ஐயோ, லாக்கர் தான் உங்க சித்தப்பா எங்கன்னு கேக்குறா. ஓ, அவரா? நான் பாக்கலையா அவரை? பாக்கலையா? அண்ணி, அவர் உண்மையாவே துளசியை அமிச்சிருவாரா? நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத ஜனனி. அவரு உன் சித்தப்பா இல்லன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு, நீ நான் அவரு இதோ இங்க நிக்கிறாரு, எல்லாரையும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிருவாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாத. இங்க பாரு, பொறுமையா இரு. பொறுமையா இரு, சரியா? சரி, நான் ரூமுக்கு போறேன். அது என்னமோ தெரியல சார், உங்களை பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட மனசு விட்டு சொல்லணும் போல இருக்குது சார். என் தங்கச்சி மக, என் மக, என் மருமக யாருமே சரியில்லை சார். உண்மையான பாசமே இல்லை. மனசு வெறுத்து போச்சு சார். இந்த துளசி இருக்கால, அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஜனனி இருக்கால, அவ சுத்தமா சரியில்லை. மரியாதைன்னா கொஞ்சம் கூட என்னன்னு தெரியல சார். சார், என்னையா பஞ்சாயத்துக்கு இழுத்தா சார்? கொடுமை சார், கொடுமை. ஜனனி, அது யாரு சார்? கிண்டல் பண்ணாதீங்க சார். உங்க பொண்ணு ஜனனியை தான் சார் சொல்றேன். அந்த பொண்ணா? ஆமா. ஜனனியோட அப்பா அம்மா எல்லாம் என்னன்னாங்க சார்? போலீஸ்கார மாதிரி சரக்க ஊத்தி கொடுத்து உண்மையை சொல்ல வச்சு சொல்றது. நானே கண்ட்ரோலா தான் இருக்கேன். சுமதி, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். காஞ்சிபுரத்துல பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா யாருன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சொல்றியா? சார், நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. நானும் என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சார், நான் மலேசியாவே இல்ல, காஞ்சிபுரம் தான் எங்க சொந்த ஊரு. ஜனனிய யாருன்னு எனக்கு தெரியாது. நான் மலேசியாவே போனதே இல்லை. உங்க வீட்டு லாக்கர்ல இருக்க நகையை திருடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்க பொண்ணு அமராவதியும் மாப்பிள்ளை ராஜசேகரும் சேர்ந்து தான் என்ன அக்ரிமெண்ட் போட்டு இங்க கூட்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க.
உங்க சிஸ்டர் பத்மாவை நான் காதலிக்கிறேன். அதுவும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு. நீங்க தான் இங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். நாம 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல்ல திருடி புடிச்சு கட்டி வச்சாங்கல்ல, அதுவாது ஞாபகம் இருக்கா? ஆமா, அவரா இது? ஆமா, மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட கை வலிக்குதுன்னு சொன்னார்ல, பாவமாச்சேன்னு யாருக்கும் தெரியாம நீயும் நானும் தானே அவர் கையை கழட்டி விட்டோம். தப்பிச்சு ஓடிட்டாரு. நாம 2 பேரையும் ஹெட் மாஸ்டர் நாள் முழுக்க முட்டி போட சொன்னாரு. அந்த திருடனா இது? ஆமா, டவுட்டே வேண்டாம், அவரே தான். ஆமா, எதுக்கு நீ அவரை கேக்குற? மலேசியால இருந்து வந்ததா பொய் சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. அப்படியா? பாத்துடி, திருட்ட இன்னும் நிறுத்தலன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது ஆட்டையை போட்டுற போறாரு. சரி, ஓகே சுந்தரி, ரொம்ப தேங்க்ஸ். நீ தூங்கு, நாளைக்கு நான் கூப்பிடுறேன். ஓகே, பை, குட் நைட். சரி, ஓகே, குட் நைட். என்ன ஆளை பிடிச்சிங்க? அந்த லாக்கர் கொஞ்சம் கூட சரியில்லையே. வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹலோ பிரதர், லாக்கு சாதாரண ஆள் இல்ல, சும்மா தெரியாம பேசாதீங்க. நீ தான் பெருமையா பேசணும். அக்ரிமெண்ட்லாம் போட்டு திருட வந்தவரு எதுக்கு என் மாமனார் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான்? எப்பதான் ஏன் திருட போறான்? தண்ணி அடிக்கிறாரா? திருட வந்தாரா பாருக்கு வந்தாரான்னு கேளுங்க. கேக்கட்டும். உன் லாக்கரு பாருக்கு வந்து நினைப்பாவே இருக்காரியா? யோ யோ யோ, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஆளை தண்ணி அடிக்க விடாதயா. ஹலோ, நாங்களா ஊத்தி கொடுத்தோம்? அவர் குடிக்கிறதும் இல்லாம என் அப்பாவையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, போச்சியா போச்சு, நீங்க எல்லாரும் நல்லா சிக்கிட்டீங்க. என்ன சிக்கிட்டுமா? என்னையா சொல்ற? யோ, இதுக்கு மேல என்னையா இருக்கு? இங்க பாருங்க, சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்க. வீட்லயே இருக்காதீங்க முதல்ல. சேது, என்ன சொல்றீங்க? அந்த ஆள் தண்ணி அடிச்சதுக்கு நாங்க எதுக்கு ஓடி ஒளியணும்? அந்த ஆளு தண்ணி அடிச்சா அவர் மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவாரியா? போலீஸே தண்ணி வாங்கி கொடுத்துதான் உண்மையை வாங்குவாங்க அந்த ஆள்கிட்ட இருந்து. யோ, கண்டிப்பா அந்த ஆள் சொல்லாம இருக்க மாட்டாரியா? அது அந்த ஆளுக்கு ஒரு தீராத வியாதி. நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், யார் கூட்டிட்டு வந்தாங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா புட்டு புட்டு வைப்பாரியா அழகா. இந்த நேரத்துக்கு அம்பலத்துக்கிட்ட ஒண்ணு விடாம விளக்கமா சொல்லிருப்பாரியா. ஒழுங்கா நீங்க தப்பிச்சு போயிட்டா நல்லது. இதுல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. என்னங்க இப்படி சொல்றான்? ஏய், ஹலோ, ஏய், வா, முதல்ல மாடிக்கு போவோம் வா. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்க மருமகன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் உங்க வீட்டுக்கு திருடவே வந்தேன். திருட்டு தொழிலா இருந்தாலும் நேர்மை வேணும்ல, அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டே.